கணனி என்பது யாது? அப்ப இங்க பாருங்க, கணனி என்று சொன்ன பாருங்க, பயனரினால், அதாவது ஜூசர், பயனரினால் உள்ளிடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படும் தரவுகளை பெற்றுக்கொண்டு அத்தரவுகளை பயனரினால் தரப்படும் அறிவுறுத்தலுக்கேற்ப முறைவழிப்படுத்தி அவருக்கு தேவையானவாறு தகவல்களை வெளியிடும் மின் வலுவினால் இயக்கப்படும் உபகரணம் தான். அப்ப இது ஒரு வகையான வரைவிலக்கம். அப்ப இந்த வரைவிலக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கணும் இங்க பாருங்க, பயனர் என்று சொன்னாரு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்றார்கள், ஜூசர் என்று சொல்லுவோம். அப்ப என்ன செய்வாங்க, ஜூசரினால் உள்ளிடப்படும். அப்ப நாங்க என்ன செய்வோம், ஜூசர் நாங்க பாவிக்கிறார்கள் ஏதாயினும் ஒரு இன்புட்டை கொடுத்தோம் என்று சொன்னா அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெஷின் அந்த தரவு வழிப்படுத்தி, அதாவது முறை வழிப்படுத்தி அவுட்புட்டை எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை தரும் என்று சொன்னா அதைத்தான் சொல்லுவோம் கணனி. இப்ப கணனி என்று சொன்னா இதுதான் பேசிக் ஐடியா. அதாவது பேசிக் ஐடியா எப்படி இருக்க போகுது, பயனர் அதாவது ஜூசர் என்ன செய்வார், தரவுகளை உள்ளீடு செய்வார் யாருக்கு, ஒரு மெஷினுக்கு. அந்த மெஷின் என்ன செய்யும், அந்த தரவுகளை பெற்று முறை வழிப்படுத்தி அந்த முறை வழிப்படுத்தினது எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தகவல்களை வெளியிட தரும். இப்படி செய்யற மெஷின் தான் கம்ப்யூட்டர்னு அழைக்கப்படும். இதைத்தான் இங்க பல வகையா சொல்லி இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் நீங்க டெபினிஷன்ல வாய்ச்சி பாத்தீங்கன்னா இந்த இதைத்தான் இங்க பல வகையா சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க என்ன, ஜூசர் இன்புட் கொடுப்பார். இனி அந்த இன்புட்டை வந்து என்ன செய்யும், அந்த மெஷின் அந்த இன்புட்டை எடுத்து அந்த தரவுகளை முறைவழிப்படுத்தி என்ன செய்வார், அவுட்புட்டா வெளியில தருவார் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இந்த 3 வேலை செய்யற ஒரு மெஷினை தான் சொல்லுவோம் கம்ப்யூட்டர் கணனி. அப்ப 3 வேலைன்னு சொன்னா என்ன, அந்த கம்ப்யூட்டர் தரவுகளை உள்ளெடுக்கும், இனி அந்த உள்ளெடுத்த தரவுகளை முறைவழிப்படுத்தும், அது ப்ராசஸிங் என்று சொல்றது, முறைவழிப்படுத்தும். அடுத்தது இவ்வாறு முறைவழிப்படுத்தப்பட்ட தரவுகளை எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தகவல்களாக வெளியில வரும். அப்ப இந்த 3 வேலையும் செய்யற அந்த ஒரு மெஷினை தான் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம், கணனி. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தான் அந்த இதுல இருக்கு. அப்ப இதுல இருந்து பார்த்தோம் சொன்னா எங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். எப்படிப்பட்டது, இன்ஃபர்மேஷன் ஓ டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணும். அப்ப நான் இது சம்பந்தமான நோட்ஸ்ல உங்களுக்கு தமிழ் நோட்ஸ்ல நான் அழகா பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு நான் விஎல்ல அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மேலதிகள், கணனி என்றால் என்ன, வாட்ஸ் த கம்ப்யூட்டர். ஸோ இதுல வந்து நீங்க கூகுள்ல டைப் பண்ணி எடுத்து இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இங்க பாருங்க அழகான ஒரு வரைவிலக்கணம் இருக்கு. இங்க பாருங்க, பயனரினால் யூசர் உள்ளிடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படும் தரவுகளை பெற்றுக்கொண்டு அத்தரவுகளை பயனரினால் தரப்படும் அறிவுறுத்தலுக்கேற்ப முறைவழிப்படுத்தி அவருக்கு தேவையானவாறு தகவல்களை வெளியிடும் மின் வலியினால் இயக்கப்படும் உபகரணம் கணினி. சிம்பிள். அப்ப இதை நீங்க கட்டாயம் இதே வரியத்தான் நீங்க பாடமாக்கி வைக்கணும். உங்களுக்கு விளங்கி கொண்ட மாதிரி, உதாரணத்துக்கு நாங்க உங்களை எக்ஸாம்ல கேட்டா கணினி என்றால் என்னன்னு கேட்டா நீங்க அப்படியோ இதை அப்படியோ தூக்கி எழுத அவசியம். வரைவிலக்கணங்க பல வகைப்படும். நீங்க என்ன விளங்கி கொள்றீங்களோ அதை எழுதுனீங்க. அப்ப இங்க கட்டாயம் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது என்ன, கம்ப்யூட்டர் மெஷின்ன்றதை மென்ஷன் பண்ணணும். எப்படிப்பட்ட மெஷின், தரவுகளை உள்ளெடுக்கும். அடுத்து என்ன செய்யும், உள்ளெடுத்த தரவுகளை முறைமைப்படுத்தும், அதாவது சொல்றது ப்ராசஸிங் செய்யும் சொல்லி முறைமை வழிப்படுத்தும். இனி அடுத்து என்ன, இவ்வாறு முறைமைப்படுத்தி வார தரவுகளை எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தகவல்களாக வெளியில தரும். ஸோ அப்ப இவ்வளவு செய்யக்கூடிய ஒரு மெஷின் தான் என்ன, கணனி. இனி இந்த கணனி ஏன் எங்களுக்கு முக்கியம், எங்களோட லைஃப்ல இந்த கணனி ஏன் முக்கியம் என்று பார்த்தா, அந்த கணனி சில இயல்புகளை கொண்டிருக்கிறதால இந்த கணனி எங்களுக்கு முக்கியமாக காணப்படுகிறது. அப்ப இதைத்தான் சொல்றது கணனியின் சிறப்பியல்புகள். இப்ப இந்த கணனியின் சிறப்பியல்களை பார்த்தோம்னு சொன்னா மிக முக்கியமான சிறப்பியல்பு முதலாவது கதி, ஸ்பீட். ரெண்டாவது பாருங்க அக்யூரசி. அடுத்தது எஃபிஷியன்சி. அடுத்தது வெர்சட்டிலிட்டி. அடுத்தது ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து இந்த கணனி கொண்டிருக்கிற சில விசேட சிறப்பியல்புகள். இந்த சிறப்பியல்புகள் காணப்படுறதன் காரணமாகத்தான் இன்று எல்லா துறையிலையும் எல்லா இடத்திலையும் இந்த கணனி முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்படி இந்த இயல்புகள் இல்லாட்டி கணனி இவ்வளவு தூரம் பிரபல்யம் அடைந்திருக்க மாட்டாது, கணனியை இவ்வளவு தூரம் ஒருத்தரும் பயன்படுத்திக்க மாட்டாங்க.
அதுல முதலாவது பார்த்தோம்னு சொன்னா கதி. அப்ப பாருங்க, கதி என்று சொன்னா எங்களுக்கு தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் பயன்படுத்த சொன்னா ஒரு சின்ன வேலையை குயிக்கா செய்யலாம். ஓகே, குயிக்கா செய்யலாம். ஆகவே இந்த கதி என்றதுதான் மிக முக்கியமானது. அதாவது இன்று எல்லாராலையும் இந்த கணனி பயன்படுத்தப்படுறது காரணம் கணனியின் கதி. அதே மாதிரி அக்யூரசி. ஸோ அக்யூரசின்னு சொல்லுங்க நம்பகத்தன்மை. அப்ப நம்பகத்தன்மை என்று சொல்லுங்க இங்க பாருங்க, சரியான அறிவுறுத்தல்களுக்கும் தரவுகளுக்கு மேற்ப கணனி சரியான தகவல்களை தருகின்றது என்பதை உறுதியாக கூறக்கூடிய மாதிரி. அப்ப இது ஒரு அக்யூரசி, அப்ப இது ஒரு இயல்பு. அதே மாதிரி எஃபிஷியன்சி, பல்திறமை. எஃபிஷியன்சின்னு சொல்ல எங்களுக்கு தெரியும், நீங்க 24 மணி நேரம் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாலும் அது களைப்படையாது. ஆனா நாங்க மனிதர்கள் அப்படி இல்லை, ஒரு 1 hour 2 hour வேலை செஞ்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு இன்டர்வல் தேவை, களைப்படைஞ்சிடும், சோர்வடைஞ்சிடும். ஆனா அந்த இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல இல்லை. இப்ப எஃபிஷியன்சி. அதே மாதிரி பல்திறமை என்று சொல்லுவோம். பல்திறமை என்று சொல்லக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, என்னோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு லெட்டர் டைப் பண்ணலாம். இந்த லெட்டர் டைப் பண்ணி கொண்டிருக்க அதே நேரத்துல என்ன செய்யலாம், உங்களுக்கு அலுப்பா இருக்குமென்று சொன்னா ஒரு பாட்டையும் கேட்கலாம். அப்ப ஒரே நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையில செய்யலாம். ஆனா நாங்க மனிதர்கள் அப்படி பெரும்பாலும் செய்ய இயலாது. சில விசேட ஆட்கள் மட்டும் செய்வாங்க, மற்றபடி எல்லாராலையும் செய்யும். அப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா கணினி வந்து என்ன ஒரு விசேடமானது. காரணம் என்ன, பல்திறமை உண்டு. அதாவது ஒரு நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையில நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவ். ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவ் சொல்ல இங்க பாருங்க, கம்ப்யூட்டர்ல சில தரவுகளை நாங்க சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா, சேமிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னா, அந்த தகவல்களை எங்களுக்கு தேவையான நேரத்துல நாங்க எப்பவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். தேவையான நேரத்துல அதை எப்பவும் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை வருஷத்துக்கு போனாலும் அப்படியே இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து கணனி கொண்டிருக்கிற சில விசேட இயல்புகள். அப்ப இந்த விசேட இயல்புகளாலதான் கணனி வந்து என்ன நடந்திருக்கு, இவ்வளவு தூரம் மிக பிரபல்யமாக அடைந்திருக்கு. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதை சொல்றது வந்து எப்படி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கணனியின் இயல்புகள், கணனி கொண்டிருக்கிற விசேட பண்புகள் எப்படிங்க கேட்பாங்க. உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் தானே, தமிழ் எப்படிங்க. அப்ப இதுகள் தான் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அல்லது அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ரைட். இதுலயும் வந்து பார்த்தோம்னு சொன்னா பல வகையான நோட்ஸ்கள் இருக்கு. நீங்கள் இதுல வந்துட்டு கூகுள்ல போய் தேடி பாருங்க, அல்லது உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு எங்கட பிஎல்இல வந்து கோர்ஸ் கைட்ல இந்த கோர்ஸுக்குரிய ரெஃபரன்ஸ் போட்டிருக்கு. அப்ப அந்த ரெஃபரன்ஸ்ல குறிப்பிட்டிருக்கிற புத்தகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தகத்துல இருக்கு. அப்ப கேரக்டர் சொல்லக்குள்ள இதுல பாருங்க, இதுல கொஞ்சம் கூட இருக்கு. முதலாவது கேரக்டர் ஸ்பீட், தேவையானதை நோட் பண்ணிக்கணும். முதலாவது ஸ்பீட். அடுத்து அதே மாதிரி ரிலையபிலிட்டி, அக்யூரசி. அடுத்து பாருங்க டிலிஜென்ஸ் என்று சொன்னா அது டயர்ட் இல்லை, களைப்படையாது. ஸோ அதே மாதிரி இப்ப பார்த்தனாங்க வெர்சட்டிலிட்டி. அடுத்தது பவர் ஆஃப் ரிமெம்பரிங். நான் அப்போ சொன்ன மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கலாம், எத்தனை வருஷம் போனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு சிங்கிள் கிளிக்ல அந்த டேட்டாவை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் கிளிக்ல நீங்க அந்த டேட்டாவை கிளிக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப பவர் ஆஃப் ரிமெம்பரிங், ஞாபகப்படுத்தக்கூடிய தன்மை. அடுத்தது அதுக்கு ஃபீலிங் இல்லை, அடுத்தது ஐக்யூ இல்லை, அடுத்தது ஸ்டோரேஜ். ஸோ அப்ப இந்த பாருங்க, இந்த 9 வகையான கேரக்டர்ஸ் இந்த கம்ப்யூட்டருக்கு இருக்கு. அப்ப இதுல நீங்க தேவையானதுல சின்ன சின்ன நோட்ஸா எடுத்துட்டு அதுக்குரிய என்ன, உதாரணத்துக்கு ஸ்பீட் என்று சொன்னா என்ன, அக்யூரசி என்று சொன்னா என்ன, ரிலையபிலிட்டி என்று சொன்னா என்ன, டெலிஜென்சி என்று சொன்னா என்ன. ஸோ இதுல நீங்க நோட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஸோ உங்களுக்கு போடும். நிறைய கேட்குறீங்க சார், நான் உங்களுக்கு நோட்ஸ் போடுவேன். ஆனா அதுக்கு முதல் நீங்க நான் நோட்ஸ் போடுறதுக்கு 1 வீக் ஆகும். ஸோ அதுக்கு முதல் நீங்க சின்ன சின்ன நோட்ஸ்களை நோட் பாயிண்ட் பண்ணி எடுங்க. ஸோ உதாரணத்துக்கு வாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஸ்பீட். ஸோ அப்படியான பாயிண்ட்களை நோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெரி ஈஸியா இருக்கு. ஓகே. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து என்னது, கம்ப்யூட்டர் கொண்டு இருக்கிற விசேட இயல்புகள், சிறப்பியல்புகள். நாங்க பாருங்க ஒரு தமிழ் புத்தகம் ஒன்றில் பார்த்திருக்கோம், கணனி என்பது யாது, அதில் கொண்டிருக்க இயல்புகள் கதி, செம்மை, திறன், பல்திறமை. ஸோ இப்படி நிறைய இருக்கு. ஸோ இதே மாதிரி இப்ப நாங்க பார்த்திருக்கோம் என்ன, கம்ப்யூட்டர் கொண்டிருக்கிற சிறப்பியல்புகள். இந்த சிறப்பியல்புகளின் காரணமாகத்தான் இன்று எல்லா துறையிலையும் கணனி பயன்படுத்தப்படுகிறது. இப்ப சில ஒபிசியல் எடுத்தீங்கன்னு சொன்னா, சில ஒபிசியல்ல எங்கட மனித வலு இல்லாட்டியும் அங்க கணனி வலு கட்டாயம் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சில பேங்க்ல ஏடிஎம் மெஷின், டிபாசிட் மெஷின்.
அப்ப அங்க சின்ன ஒரு பூத் இருக்கும், அந்த பூத்துல ஆட்கள் நிக்க மாட்டாங்க, ஆனா அங்க ஏடிஎம் மெஷின் இருக்கும் அல்லது டிபாசிட் மெஷின் இருக்கு. அப்ப அங்க முழுக்க முழுக்க இருக்குது கம்ப்யூட்டர். இப்ப பாருங்க எப்படி இந்த வேர்ல்ட் வந்துட்டு சொல்லி. ஓகே ரைட். சோ இதே மாதிரி தான் இப்படி கணனி சில விசேட கேரக்டர்ஸை கொண்டிருந்தாலும் சில லிமிடேஷனும் இருக்கு. லிமிடேஷன் சொல்ற சில வரையறைகளையும் இந்த கணனி கொண்டிருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து அதுல கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே மாதிரி சில வரையறைகளையும் கொண்டிருக்கு. அதுன்னு சொல்றது நாங்க இந்த பாருங்க லிமிடேஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர், லிமிடேஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2-3 லிமிடேஷன் இருக்கு. ஸோ அதுல முதலாவது லிமிடேஷன் பாருங்க, the computer can do only what you tell it to do. You cannot expect the computer give something which is did not have. அதாவது கம்ப்யூட்டர் வந்து நாம என்ன சொல்றோமோ அதுதான் செய்யும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஏற்கனவே நீங்க அறிஞ்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர் வந்து தானா சிந்திச்சு எந்த வேலையும் செய்யாது. கம்ப்யூட்டர் வந்து தானா சிந்திச்சு எந்த வேலையும் செய்யாது. அதாவது நாங்க ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ப்ரோக்ராம் பண்ணதன்படிதான் அது வேலை செய்யும். அதாவது நீ இந்த சந்தர்ப்பத்தில் கிளிக் பண்ணா இந்த வேலையை செய்ய என்று சொன்னா அந்த வேலையை தான் செய்யும். அப்ப அது ஒரு லிமிட்டேஷன். ஏன்னா தானா சிந்திச்சு செய்யாது. அதான் முதலாவது சொல்றேன் பாருங்க, the computer can do only what you tell it to do. அதாவது கம்ப்யூட்டருக்கு நீங்க என்ன செய்யணும் என்று சொல்றீங்களோ அதை மட்டும்தான் செய்யும். அதை விட்டுட்டு கம்ப்யூட்டர் தானா சில வேலையில செய்யும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்க இயலாது. அப்ப இது ஒரு லிமிடேஷன். அதே மாதிரி தான் it cannot generate information on its own. The computer will work only if you operate and give the instruction. It cannot give you information unless you feed it required data. அப்ப இது வந்து தானா சில தகவல்களை தானா ஜெனரேட் பண்ணாது. ஏன் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கம்ப்யூட்டர் வந்து தானா சிந்திச்சு இயங்காத மெஷின். நாங்க ஏற்கனவே கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் ப்ரோக்ராம் என்று சொல்றது அதன் அடிப்படையில் தான் வேலை செய்யும். ரைட். அடுத்தது இன்னொரு லிமிடேஷன், it will give wrong information if you feed with the wrong data. அதாவது நாங்க சில பிழையான தகவல்களை கொடுத்தா அதுவும் பிழையான ஆன்சர் தான் தரும். ஏன்? கம்ப்யூட்டர் அதை விளங்கிக் கொள்ளாது. இது சரி இது பிள்ளைன்னு விளங்கிக் கொள்ளாது. ஏன்? நாம சொன்ன மாதிரி செய்யும். அப்ப நாங்க சில பிழையான தகவல்களை கொடுத்தோம் என்று சொன்னா கணினியும் வந்து என்ன செய்ய போகுதோ பிழையான தகவல்களை தான் எங்களுக்கு அவுட்புட்டா தரும். அப்ப இதுவும் ஒரு லிமிடேஷன். ரைட். அதே மாதிரி it cannot correct wrong instruction. அதாவது நாங்க சில பிழையான தகவல்களை கொடுத்தாலும் அது பிழையாண்டு தெரிஞ்சும் கணினியால் அதை திருத்த இயலாது. ஏன்? அது கணினிக்கு வந்து ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம், அதாவது இதன்படி செய்யன்ற மாதிரி. அப்ப இதெல்லாம் வந்து என்ன? லிமிடேஷன். அப்ப லிமிடேஷன் அப்படி சொல்லுங்க பாருங்க, the computer can do only what you tell. அடுத்தது it cannot generate information. அடுத்தது it will give wrong information if you feed it the wrong data. அடுத்தது it cannot correct wrong. அப்ப இதெல்லாம் வந்து சில லிமிடேஷன், சில வரையறை. அதாவது மாறி நாங்க சிம்பிளா சொன்னோம்னு சொன்னா கணினியால செய்ய இயலாது. கணினி பயன்படுத்தப்படுற இன்னும் இருக்கக்கூடிய தீமைகள், ட்ரோபேக்ஸ் என்று சொல்லுவோம். அழகான வேர்ட்ல இங்க சொல்லுவோம், அதை லிமிடேஷன் என்று சொல்றது.